மழை எப்படிங்க பெய்யுது? மழை வந்து நைட்டு 9 மணிலேருந்து இது வரைக்கும் கடுமையான மழை சார். ஒரு 9 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்குங்க எங்களுக்கு. ஓ 9 சென்டிமீட்டரு உண்மைதான் இருந்திருக்கும். ஏன்னா தோப்புத்துறையில் 79 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு நைட்டு 12 மணி வரைக்கும். சரிங்கய்யா. செட்டிப்புலத்தில் 78 மில்லி 78 பெஞ்சிருக்கு. 4 வேதபதி 68 மில்லிமீட்டர், வள்ளிவலம் 65, தகட்டூர் 56 நைட்டு 12 மணி வரைக்கும். திருத்துறைப்பூண்டி 38, பிரிஞ்சுமூலை 46, தில்லை விளாகம் 25, உதயமார்த்தாண்டபுரம் 22. ஆனா இதை விட கூடுதல் மழை பெஞ்சிருக்குது தரங்கம்பாடியில 67 மில்லிமீட்டர் 12 மணி வரைக்கும். நெடுவாசல் அதாவது இந்த பொறையாருக்கும் தரங்கம்பாடிக்கும் இடையில நெடுவாசல் 74 மில்லிமீட்டர், மருதம்பள்ளம் 100 மில்லிமீட்டர் சார். மருதம்பள்ளம் 100 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 12 மணி வரைக்கும். திருவெண்காடு 107 மில்லிமீட்டர், சீர்காழி 69 மில்லிமீட்டர், மயிலாடுதுறை 67 மில்லிமீட்டர் பாருங்க. ஆனா இதையும் தாண்டி கோத்தகிரிலேயே 22 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. உப்புளியபுரம் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி அங்கேயே ஒரு 20 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. ஜெயங்கொண்டம் 40 மில்லிமீட்டர், பெரம்பலூர் 32, திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை 20 மில்லிமீட்டர், மதுரை கொஞ்சம் வடக்கு பொருள் இருக்கக்கூடியது. ஆகவே மழைப்பொழிவு பார்க்கும் பொழுது இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு பகல் முழுவதுமே இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. அதாவது கனமழையா ஒரு 11 மணி வரைக்கும் இருக்கும் சார். 11 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் அதாவது கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டை பிச்சாவரத்துல இருந்து மயிலாடுதுறை மாவட்டம், காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியா மழை இருந்துட்டே இருக்கு. நைட்ல இருந்து விடல. இந்த வேதாரண்யமும் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா பரங்கிப்பேட்டை முதல்ல விடும். அதாவது எப்படின்னா ஒரு 10-11 மணிக்கு பரங்கிப்பேட்டை விடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்குள்ளே விட்டுரும். அதுக்கப்புறம் காரைக்கால் ஒரு மதியம் 2 மணிக்குள்ள விட்டுரும். நமக்கு அதாவது இந்த டெல்டாவோட மன்னார்குடி, வேதாரண்யம் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மணி வரைக்கும் இருக்கு வாய்ப்பு. 11 மணி வரைக்கும் கனமழை இருக்கு. இப்போ டெல்டாவிலையும் காரைக்கால், நாகப்பட்டினத்தை விட இனிமே வேதாரண்யம் தான் அதிகமா இருக்கும். அதாவது வேதாரண்யத்திலிருந்து அதிராமப்பட்டினம், தொண்டி வரைக்கும், ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி வரைக்கும் கொஞ்சம் அதிகமா தெரியுது இப்ப மழை. அதாவது அதிகம்னா ரொம்ப பயப்பட வேண்டாம். அதாவது இப்போ ஏற்கனவே பெஞ்ச அளவுக்கு தான் இருக்கும். ஏற்கனவே பெஞ்ச மழை ஒரு 5, 8, 9 பெஞ்சிருக்குல்ல, இதே அளவு மழை இன்றைக்கு பகல்ல இருக்கு. அதாவது இன்னைக்கு காலைக்கு அப்புறம் ஒரு 11-12 மணி வரைக்கும் கொஞ்சம் வலுவா இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க மழை 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 இருக்குன்னு திருப்பி 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 ஒரு 5 வாட்டி சொல்லியிருக்கீங்க. நான் கேட்டுக்கிறேன் உங்க அறிக்கை. இல்ல ஒரு அறிக்கையில 5 வாட்டி சொல்லியிருப்பேன் திரும்ப திரும்ப. இல்ல அந்த மழை இருக்குன்னு சொல்லுங்கய்யா. யாரும் இப்ப என்னன்னா உள் மாவட்டங்கள்ல பெய்யல. ஆனா இப்ப இன்றைக்கு தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு இன்னைக்கு பெய்ய போகுது. இந்த கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு பெய்யல, கொஞ்சம் வட உள் மாவட்டங்களுக்கு இல்லை. என்ன காரணம்னா அரபிக்கடல்ல ஒரு சிஸ்டம் இருக்கு சார். அரபிக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி இருக்கு. அது ஆமா மங்களூர்ட்டு இருந்துச்சுல நேற்றைக்கு. அது எங்க என்ன ஆச்சுன்னா நேற்றைக்கு கொச்சிக்கிட்ட வந்துருச்சு தெற்கு நோக்கி. ஆமா அது வந்து மங்களூர்ல இருந்தது. அது பாம்பே பார்க்க போயிருந்ததுன்னா கர்நாடகாவையும் தாண்டி ஆந்திராவுக்கும் மழை பெஞ்சிருக்கும். அது என்னாச்சுன்னா இப்ப மங்களூர்ட்ட இருந்தது வந்து நேற்றைக்கு கோழிக்கோடு, காசர்கோடு வந்துச்சு. இன்னைக்கு கொச்சிக்கிட்ட வந்துருச்சு தெற்கு நோக்கி. அப்ப என்ன ஆகுன்னா தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்கள், தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் மழை இருக்கும் தவிர வடக்கே இருக்காது. இன்னைக்கு வடக்குன்னா சென்னையில இருந்து பெங்களூர் வரைக்கும் இருக்காது. ஆனா இப்ப தெற்கு நோக்கி வந்திருக்க காரணத்தினாலதான் வடக்கு டெல்டா விட தெற்கு டெல்டா கூட போகுது இப்ப மழை இன்னைக்கு. அதுதான் அதாவது இப்ப வரைக்கும் நாகப்பட்டினத்தில் பெஞ்சிருந்த மழையை விட வேதாரண்யம் பெய்யும். 3 மணி வரைக்கும் வேதாரண்யத்தில் மழை இருக்கும். 11 மணி வரைக்கும் கனமழை இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பாக்ஜல செஞ்சுக்குள்ள மேகம் நுழைஞ்சு மணமேல்குடி போயிடும். அப்படி போயிடும் மேகம்லாம். மணமேல்குடி, ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், மணமேல்குடி, தொண்டி, ஆர்எஸ் மங்கலம், அப்படியே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இப்படி உள்ள போய் புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெய்யும். அப்படியே திண்டுக்கல், மதுரை, அப்படியே எல்லா மாவட்டத்துக்கும் பெய்ய போகுது இன்னைக்கு. இல்லையா இந்த கணிப்பையா எந்த வானிலையும் சொல்லலையா? நீங்க தானே சொன்னீங்க இப்போ மழை சொன்னீங்க இல்லையா? ஆமா 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 அது வந்து ரொம்ப
இல்ல, இப்போ அது இல்லாம அடுத்தது 24 25 வரை மழை இருக்குங்க, கண்டிப்பா வேதனைத்து கொண்டது. ஏன்னா எப்படி நான் அதை சொல்றேன்னு வச்சுங்களேன், மேற்கத்திய இடையூறு 23 24 25 வரப்போகுது. மேற்கத்திய இடையூறுனாக்க இமயமலையில் வரக்கூடிய குளிரலையை பிடிச்சி தடுக்கிற அமைப்பு. இமயமலையில் வந்து பனிப்பொழிவு ஏற்படுத்த போகுது. சாரி, மன்னிக்கவும், மழைப்பொழிவு. அதாவது மழை பெய்யும் பொழுது பனி உருகும், மழை நிறைய பெய்யும் காஷ்மீர், டெல்லி எல்லாம். அது எப்படின்னா 23 24 25. அப்போ அங்கே அது பெய்யறதுனால அங்கேருந்து வரக்கூடிய குளிர் அங்கே நின்றோம். அப்போ கிழக்கிருந்து வரக்கூடியது நல்லா ஏறும். நீராவி காற்று வந்து ஏறும். அதுல ஒண்ணு என்னன்னா, இன்னொரு பெரிய ஒரு விசித்திரமான ஒரு வேலை நடக்க போகுது. என்னன்னா, அந்த இமயமலையில் இருக்கிற பனிப்புயல் இந்த காற்றை வடக்கு நோக்கி இழுக்க போகுது, இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அப்படி போனுச்சுன்னா, அதாவது 2 சிஸ்டம் இருக்குங்க. குமரிக்கடல் நோக்கி ஒரு சிஸ்டம் போகும், இமயமலையில் ஒரு சிஸ்டம் இருக்கும். குமரிக்கடல் சிஸ்டம் தீவிரம் அடைஞ்சதுன்னா தென் மாவட்டங்களுக்கு அதிக மழை, இமயமலை சிஸ்டம் தீவிரமா இருந்துச்சுன்னா வட மாவட்டங்களுக்கு அதிக மழை. எது எப்படியோ நுழையும் இடம் டெல்டா வடகடலோரம் தென்கடலோரம் வழியா தான் உள்ள போகும், இலங்கை வட இலங்கை வழியா. அதாவது நிகழ்வு கிடையாது, மழை மேகங்களை குவிக்கக்கூடிய 2 காற்று இணைவு. அதனால 24 25 மழை, நல்ல மழை இருக்கு சார். இல்ல, எவ்வளவு தண்ணி இருந்தாலும் மறுபடியும் மழை வந்து இப்ப 24 25 அது வரைக்கும் தாங்கணும்னு இன்னொரு 10 நாள் இருக்கு. நாளைக்கு காணாம போயிடுங்க, அதெல்லாம் குடிச்சிடும் எல்லாமே. அதனால கட்டியே இருக்கட்டும். தண்ணி இறங்கணும் சார். மணல் சார், மணல் சாரி சார் எல்லாமே. ஓ, ஓகே 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 ஓகே. இல்ல, இருந்தாலும் இப்ப ஒரு அடமழை மாதிரி இந்த வருடத்துக்கு அடமழை மாதிரி பெஞ்சது. 2 நாளா வெளியே கிளம்ப முடியாம பெஞ்சது இந்த வருடம் தான் தெரியுமா சார். அதாவது நீங்க சொல்றீங்க அடமழை மாதிரி பெஞ்சிருக்குன்னு. மயிலாடுதுறை, காரைக்கால், திருச்சி வரைக்கும் கூட பரவாயில்ல. திருச்சிக்கு நேரத்துக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணேன், சார் ஒரு பெருசா இல்லை சார், பிசு பிசுன்னு தூர்ந்துச்சு, ஒரு உழவு மழை தான் சார் பெஞ்சுதுங்கிறாரு. எப்படி ஒரு உழவு மழைங்கிறது 2 சென்டிமீட்டரு, ஒரு உழவு மழை தான் பெஞ்சுது அப்படிங்கிறாரு ஒருத்தர். ஆமா, அப்படிதான் இருக்கு, பற்றாக்குறையா இருக்கு. இருந்தாலும் மழை இருக்கு, அவ்வளவுதான். அடுத்தது 24 25 எதிர்பார்க்கலாம். ஆனா நாம என்ன செய்யலாம், வேதாரண்யம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு உறுதியாக எதிர்பார்க்கலாம். உள்ள வட இந்திய சிஸ்டம், அதாவது இமயமலை சிஸ்டம் தீவிரம் அடைஞ்சதுன்னா வடகடலோரம் வரைக்கும் போய் வட உள் மாவட்டங்கள் கர்நாடகாவுக்கு வரைக்கும் பெய்யும். நான் அதை வேணா படங்கள் அனுப்புறேன் அப்புறமா. தெற்க உள்ள சிஸ்டம் தீவிரம் அடைஞ்சதுன்னா தென் மாவட்டங்கள் அதிக மழை பெய்யும். அதான், அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அடுத்த மழை இருக்கு 24 25. சார் இதுல ஒன்று என்னன்னா, குளிர் போவாது சார், குளிர் போவாது. மழை போனாலும் குளிர் போவாது. ஏன்னா வட இந்திய குளிரலை தமிழ்நாடு வழியாக தான் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கு நோக்கி போக போகுது. அதனால இந்த மழை இன்னைக்கு விலகினாலும் குளிர் விலகாது. மாட்டு பொங்கல் கழிச்சு மூடு பனி வரப்போகுது, அடர் மூடு பனி மேகமா உருவாகிறதுக்கு சாதகம் இல்லாம பனியா பொழிய போகிற ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகுது. 17 18 19 எல்லாம் மூடு பனி, இந்த மாசி பனி அது தையிலே வரப்போகுது. பனி இருந்தாலும் குளிர் இருந்தாலும் 24 25 அடுத்த மழை, அவ்வளவுதான். கூட சார் நைட்டு பெஞ்ச மழை சார், ஆயக்கரம்பலம் இந்த எல்லாம் மழை கூட. சென்னந்தோப்புல சார் இவ்வளவு தண்ணி கிடக்காது சார், போன மழையோட ஒரு தண்ணி இல்ல சார். ஓ, ஆமா ஆமா ஆமா, நெருங்கி போச்சு சார். இல்ல பரவாயில்ல, இல்ல இல்ல, நிறைய பேர் இப்ப போன் பண்ணாங்க. நீங்க சொன்னதுனாலதான் நான் சிஆர் போட்டேன். சிஆர் போட்டிருந்தேன், நல்ல வேலை, நேரம் வேற பயிர் இருந்தா நேரம் அறுவடைக்கு வந்திருக்கோம். சிஆர் போட்டதுனால இப்ப தண்ணி தேவைப்பட்டுச்சு, இந்த மழை கிடைச்சது எனக்கு ரொம்ப வரப்பிரசாதமாயிட்டு. சிஆர் நல்லா விளையும் இங்க நம்ம ஏரியாவுக்கு. ஆமா சார், சிஆர் போட்டவங்களுக்கு தங்க மாதிரி அமைஞ்சிட்டு போச்சு சார் இந்த மழை சார். ஆமா, அதனால இப்போ டெல்டா மாவட்டத்தில் சிஆர் போட்டவங்களுக்கு நல்லதா போச்சு. உள் மாவட்டங்களுக்கு பற்றாக்குறை இருக்கு. 24 25 மழை பெஞ்சு அப்படியே உங்களோட சேர்த்து இந்த அறிக்கையில வானிலை இருக்குன்னு சேர்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது தென் மாவட்ட மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த ராதாபுரம் பகுதியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள பெஞ்சிடும் ராதாபுரம். நாளைக்கும் மழை இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை, நேற்றைக்கு திருநெல்வேலிக்கும் மழை பெஞ்சிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில. இன்னைக்கு நல்ல மழை பெய்யும். விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி, மதுரை, தூத்துக்குடி இதெல்லாம் இன்னைக்கு மழை இருக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய நாளை, அதாவது நாளை அதிகாலைக்குள்ள தென் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழை பெஞ்சிடும். இன்னைக்கு மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு, ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். அதான் ஒரு பார்க்கணும், அவ்வளவுதான். எங்களுக்கு இன்னும் 2 மாசத்துக்கு மழை தேவையில்லை சார் எங்களுக்கு. நன்றி 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 நன்றி. சொன்ன மாதிரி சார், கரெக்டா மழை இருக்கு மழை இருக்கு, கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, மழை இருக்குன்னு சொன்னீங்க சார். எந்த வானிலையும் அப்படி சொல்லல சார். நீங்க என்ன கட் ஆயிருச்சு, என்ன சொன்னீங்க?
எந்த வானிலையுமே இந்த மாதிரி முன்னாடி கணிச்சு சொல்லல சார். எந்த வானிலையுமே சார் இல்ல நம்ம தான் விவசாயிகள் வந்து நீண்ட கால வானிலை அறிக்கை கேட்கறாங்க. இப்போ கேரளாவில இருந்து ஏலக்காய் சாகுபடி பகுதியில இருந்து வானிலை அறிக்கையை கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏலக்காய் சாகுபடி பண்ணலாமா, கோடை மழை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கிறாங்க. அப்போ நம்ம நீண்ட கால வானிலை அறிக்கை கொடுக்க தான் வேண்டியிருக்கு. இப்போ வந்து சில பேர் உள் மாவட்டங்கள்ல மழை பற்றாக்குறை இருக்கிறதுனால அடுத்த விவசாயம் கோடை விவசாயம் மாதிரி நல்லா பண்ணலாம், கோடை மழை இருக்குமான்னு கேட்கறாங்க. அப்போ நம்ம நீண்ட கால அறிக்கையை கொடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு. நீண்ட கால அறிக்கை கொடுக்கும்போது சில பிரச்சனைகள் வருது, சில மிஸ்டேக் வருது. ஆனா இந்த அளவுக்கு சொல்றதே பெருசு, சில மிஸ்டேக்கள் வருது. எந்த வானிலையும் சொல்ல சார் இது மாதிரி சொல்ல மாட்டாங்க சார். நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. அதாவது சிறிய மிஸ்டேக் வருது, ஆனா இருந்தாலும் ஓரளவுக்கு இதுக்கு மேல துல்லியமா சொல்ல முடியாதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஆனால் போக போக வானிலையில நம்ம எப்படி மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாங்கிற சில சூழ்ச்சிகள்லாம் இருக்கு, அதை பயன்படுத்தி சொல்லிட்டேன் சார். நீரோட்டம் மாறாம கடல் நீரோட்டம் மாறக்குள்ள சார் ஒரு நாள் பித்தம் இல்ல இன்னொரு நாள் பிந்தம் சார். இன்னைக்கு டெம்பரேச்சர், கடல் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னா 26 தான் இருக்கு சில இடத்துல. 27 26 இருந்தா மழை பெய்யும், 26 இருந்தா மழை பெய்யாது. 26 26 குறைஞ்சு போயிரும்னு பயந்துட்டு மழை பெய்யாதுன்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம கடல் நீரோட்டம் வலுவா இருக்கு, 26 கீழே குறையாது. 26 27 28 இருக்கணும். 26 இது வரைக்கும் மழை பெஞ்சது கிடையாது சார். 26 கீழே குறைஞ்சிரும்னு எதிர்பார்த்து தான் மழை பெய்யாதுன்னு நினைச்சாங்க. 26 குறையாது, நீரோட்டம் வலுவா இருக்கு, குறைஞ்சாலும் ஏத்திட்டே இருக்கணும்னு சொல்லிட்டே இருந்தோம் சார். சரிங்க சார். இந்த அளவுக்கு கணிப்பு சார் கணிக்கிறது பெருசுல சார். அட்வான்ஸா சொல்றீங்க பாருங்க சார், அதான் சார் மெயின் எங்களுக்கு சார். நன்றி சார், நன்றி. ஒரு மாசம் முன்னாடியே 2 மாசம் சொல்லி போறீங்க பாருங்க. சரி, சொல்ல பாருங்க அது மாதிரி. நன்றி சார், ரொம்ப நன்றி. சார் அது உங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி சார், நீங்க சொல்றது ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. அட்வான்ஸா சொல்றீங்களா சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. மழை அதிகமா பெய்யுது சார். நன்றி. இந்த மாசம் மழை தேவையில்லை சார் எங்களுக்கு. நன்றி சார். வணக்கம். அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் கேட்டுக்கொண்டது ஒண்ணேன்னா, நாளைக்கு அதிகாலை வரை பொறுமை இருங்க. இன்னைக்கு மழை இருக்கு, அடுத்து 24 25 எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து அப்டேட்ஸ் மாறுதலோட இணைந்தே இருங்க. நன்றி.